ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கே குரு அகாடமி. இந்த லைவ் டெஸ்ட்ல நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா 10ஆம் வகுப்பு புதிய சமச்சீர் புத்தகத்துல 3வது யூனிட் பார்க்க போறோம். ஓகே, 3வது யூனிட்ல இருந்து டோட்டலா ஒரு 25 கொஸ்டின் நம்ம வந்து பார்க்க போறோம். நம்ம பார்க்கக்கூடிய இந்த 25 கொஸ்டினும் நியூ சிலபஸை பேஸ் பண்ணி இருக்கிறதுனால வரக்கூடிய எக்ஸாம்ஸ்க்கு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இந்த லைவ் டெஸ்ட்டை ஃபுல்லா அட்டன் பண்ணுங்க. ஓகேவா? அண்ட் ஒவ்வொரு லைவ் டெஸ்ட் அட்டன் பண்றதுக்கு முன்னாடியும் அந்த டெஸ்ட்டுக்கான போர்ஷனை தெளிவா படிச்சுட்டு வந்து அட்டன் பண்ணுங்க. ஓகே, ஸோ தட் உங்களால முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து நல்லா ரீகால் பண்ணிக்க முடியும். ஓகே, கொஷின்ஸ் பார்த்துடலாம். ஸோ வந்து ஒரு பேப்பர் பேனா கையில் எடுத்துக்கோங்க. ஒவ்வொரு கொஷின்ஸ்க்கும் என்ன ஆன்சர் அப்படிங்கிறத நோட் பண்ணிட்டே வாங்க. ஓகே, கொஷின்ஸ் பார்க்கலாம். உங்களுக்கான ஃபர்ஸ்ட் கொஷின், காலின் 7 அடி பின் சென்று என்று விருந்தினரை 7 அடி நடந்து சென்று வழி அனுப்பினர் என்று குறிப்பிடும் நூல். கலிங்கத்துப்பரணி, கம்பராமாயணம், பொருணராற்றுப்படை, பெரும்பானாற்றுப்படை. காலின் 7 அடி பின் சென்று. ஓகே, இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி, பொருணராற்று படை. ஓகே, அடுத்த கொஸ்டின், அல்லிலாயினும் விருந்துவரின் உவக்கும் என்று விருந்தோம்பல் பற்றி குறிப்பிடும் நூல் டேஷ். அதாவது நூல் எது? ஓகேவா? அல்லில் ஆயினும் விருந்துவரின் உவக்கும் என்று விருந்தோம்பல் பற்றி குறிப்பிடும் நூல் டேஷ். புறநானூறு, கலிங்கத்துப்பரணி, சிலப்பதிகாரம், நற்றிணை. அல் அப்படின்னும் பொழுது அது என்னது? இரவினை குறிக்கக்கூடியது. ஓகேவா? இந்த அல்லில் ஆயினும்ங்கிறதுல இந்த அல்லுங்கிறது இரவு. ஓகேவா? ஸோ இப்படி பாடல் வரி கொடுத்து இந்த அல்லுங்கிற சொல்லுக்கான பொருள் என்ன அப்படின்னு கேட்கலாம், அல்லது அல்லுக்கான எதிர்ச்சொல் என்ன அப்படின்னு கேட்கலாம். ஓகே, ஸோ எப்படி கேட்டாலும் அந்த கேள்வியை உள்வாங்கி கரெக்டான ஆன்சரை வந்து சூஸ் பண்ண தெரியணும். ஓகேவா? அல்லில் ஆயினும் விருந்துவரின் உவக்கும் அப்படிங்கிறது வந்து நச்சினை பாடல். ஓகேவா? ஆப்ஷன் டி. அடுத்த கொஸ்டின், இட்டதோர் தாமரை பூ இதழ் விரித்திருந்தால் போலே வட்டமாய் புறாக்கள் கூடி இறையுண்ணும் என்று பகிர்ந்து உண்ணுதல் பற்றி கூறியவர். பாரதியார், பாரதிதாசன், கண்ணதாசன், வாணிதாசன். இட்டதோர் தாமரைப்பூ இதழ் விரித்திருத்தல் போலே வட்டமாய் புறாக்கள் கூடி இறையுண்ணும். இட்டதோர் தாமரைப்பூன்னு பார்த்தோன்னே உங்களுக்கு வந்து ஆசிரியரோட பெயர் வந்து ஞாபகம் வரணும். ஓகேவா? இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி, பாரதிதாசன். அடுத்த கொஸ்டின், பொருள் கூறுக. அருகுற அப்படிங்கிற சொல்லுக்கான பொருள் என்ன? அருகில், உரைத்த, விருந்தோம்பல், வருக. அருகுற அப்படிங்கிற சொல்லுக்கான பொருள். ஓகே, இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ, அருகில் அப்படிங்கிறது தான். ஓகே, அடுத்த கொஸ்டின், இலக்கண குறிப்பு தருக. நன்மொழி அப்படிங்கிற சொல்லுக்கான இலக்கண குறிப்பு என்ன? வினைத்தொகை, வினைமுற்று, பண்பு தொகை, உவமை தொகை. நன்மொழி அப்படிங்கிற சொல்லுக்கான இலக்கண குறிப்பு. ஸோ ஒரு பண்பை பத்தி சொன்னுச்சு அப்படின்னா அது என்னது? பண்பு தொகை. இங்க மொழி வந்து நன்மொழி அப்படின்னு சொல்லியிருக்கிறதுனால இது பண்பு தொகையில வரும். ஓகே, அடுத்த கொஸ்டின், ஒப்புடன் முகமலர்ந்தே உபசரித்து உண்மை பேசி உப்பில்லா கூழிட்டாலும் உண்பதே அமிர்தமாகும் என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் என்ன? காசி காண்டம், சிலப்பதிகாரம், திருவிளையாடல் புராணம், விவேக சிந்தாமணி.
ஒப்புடன் முகமலர்ந்தே உபசரித்து உண்மை பேசி உப்பில்லா கூலிட்டாலும் உண்பதே அமிர்தம் ஆகும். ஓகே, இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி, விவேக சிந்தாமணி. அடுத்த கொஸ்டின், வெற்றி வேர்க்கை என்று அழைக்கப்படும் நூல் விவேக சிந்தாமணி, நருந்தொகை, திருக்கருவை அந்தாதி, கூர்ம புராணம். இந்த பாடலினுடைய ஆசிரியர் பெயர் என்னன்னு ஞாபகம் இருக்கா? அதிவீரராம பாண்டியர். ஓகே, வெற்றி வேர்க்கை அப்படிங்கிறது என்னது? நருந்தொகையினுடைய வேறு பெயர். அடுத்த கொஸ்டின், கூத்தராற்று படை என அழைக்கப்படும் நூல் மலைபடுகடாம், அகநானூறு, கலித்தொகை, பரிபாடல். கூத்தராற்று படை. ஓகே, இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ, மலைபடு கடாம். ஓகே, அடுத்த கொஸ்டின், பொருள் கூறுக. படுகர் அப்படிங்கிற சொல்லுக்கான பொருள் என்ன? சுற்றம், அகலம், பள்ளம், சோறு. இது முக்கியமான ஒரு சொற்பொருள். ஓகேவா? இந்த லெசன்ல இருந்து உங்களுக்கு பொம்மல், அப்புறம் படுகர், அல்கி, கடும்பு, வைரியம், இது மாதிரியான அந்த சொற்பொருள் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்து நிறைய தடவை ரிப்பீட்டடா கேட்டிருக்காங்க. ஸோ அந்த லெசன்ல இருக்கக்கூடிய சொற்பொருள்களை நல்லா படிச்சுக்கோங்க. ஓகேவா? ஓகே, இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி, பள்ளம். படுகர்னா என்னது? பள்ளம். அடுத்த கொஸ்டின், மலைபடுகடாம் நூலை இயற்றியவர். ஸோ அதனுடைய ஆசிரியர் பெயர் கபிலர், நப்பூதனார், ஓரம்போகியார், பெருங்கௌசிகனார். ஸோ உங்களுக்கு அடிஷ்னலா இன்னொரு கொஸ்டின் என்ன அப்படின்னா, கருப்பு நிற கரிசல் மணியின் இயற்கை தங்கம் அப்படின்னு அழைக்கக்கூடியது எது? ஸோ இதுக்கு ஆன்சர் தெரியும் அப்படின்னா நீங்க அதை கமெண்ட்ஸ்ல தெரியப்படுத்துங்க. ஓகே, ஸோ இது வந்து ஸ்பெஷல் மார்க் கொஸ்டின். மொத்தம் 26 கொஸ்டின் ஆயிருக்கு இந்த டெஸ்ட்டுக்கு. ஓகே, சரி, இப்போ இந்த மலைபடுகடாம் நூலினுடைய ஆசிரியர் வந்து பெருங்கௌசிகனார். ஆப்ஷன் டி. அடுத்த கொஸ்டின், நான் இடையில ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தேன் இல்லையா, கருப்பு நிற கரிசல் மண்ணின் இயற்கை தங்கம். ஸோ இதுக்கு ஆன்சர் நான் சொல்ல மாட்டேன், நீங்க தான் வந்து என்ன பண்ணணும், இதுக்கான ஆன்சரை சொல்லணும். ஓகே, சரி, அடுத்த கொஸ்டின், பொருள் தருக. பொம்மல் அப்படிங்கிற சொல்லுக்கான பொருள் என்ன? அரிசி, திணை, சோறு, வெந்து. ஸோ இந்த பொம்மல் வந்து ரொம்ப முக்கியம், நான் இப்பதான் சொல்லியிருந்தேன். இது ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினும் கூட. ஓகே, பொம்மல் அப்படின்னா சோறு. ஆப்ஷன் டி, சி. ஓகேவா? அடுத்த கொஸ்டின், வட்டார வழக்கு சொற்கள். வரத்துக்காரன் அப்படிங்கிற சொல்லுக்கான சரியான சொல் என்ன? காவல்காரன், சண்டைக்காரன், பணக்காரன், புதியவன்.
இது வந்து பாத்தீங்க அப்படின்னா கோபலபுரத்து மக்கள் அப்படின்னு சொல்லி ஒரு பாடம் இருக்கு இல்லையா, அதுல ஒரு பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த பாக்ஸ்ல வந்து இந்த வட்டார வழக்கு சொற்களை வந்து கொடுத்துருப்பாங்க. அதை நல்லா பார்த்துக்கோங்க. அதுல இருந்து கொஷின்ஸ் வந்து கண்டிப்பா கேட்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஓகே, வரத்துக்காரன் அப்படின்னா புதியவன், ஆப்ஷன் டி. அடுத்த கொஸ்டின், பொறுத்துக. பாய்ச்சல், பதனம், நீத்துப்பாகம், மகிழி இந்த சொற்களுக்கான சரியான சொல்லோடு பொருத்தி என்ன ஆன்சர் வரும் அப்படிங்கிறத சொல்லுங்க. ஓகேவா? மேல் கஞ்சி, சோற்று கஞ்சி, கவனமாக, பாத்தி. ஓகே, இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி. ஓகேவா? பாய்ச்சல் அப்படின்னும் பொழுது உங்களுக்கு என்ன வரும்னா பாத்தி அப்படிங்கிறது வரும். பதனம் அப்படின்னா கவனமாக அப்படிங்கிறது வரும். நீத்து பாகம் அப்படிங்கிறது வந்து மேல் கஞ்சின்னு வரும். ஸோ இது நிறைய தடவை ப்ரீவியஸ் இயர்ல ரிப்பீட்டடா கேட்டிருக்காங்க. அடுத்தது இந்த மகுழி அப்படிங்கிறது வந்து என்ன வரும் அப்படின்னா சோற்று கஞ்சி அப்படிங்கிறது தான் வரும். ஓகே, ஸோ ஆப்ஷன் பி. அடுத்த கொஸ்டின், கோபலபுரத்து மக்கள் என்ற கதை சாகித்ய அகாடமி பரிசு பெற்ற ஆண்டு 1991, 1992, 1993, 1994. ஸோ எந்த வருஷத்துல கோபல்லபுரத்து மக்கள் அப்படிங்கிற அந்த கதைக்கு சாகித்ய அகாதமி பரிசு வந்து கிடைச்சிச்சு? அந்த கோபலபுரத்து மக்கள் அப்படிங்கிற அந்த கதையோட ஆசிரியர் பெயர் என்ன தெரியும் அப்படின்னா அதையுமே நீங்க சொல்லுங்க. ஓகே, ஓகே, இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ, 1991 ஆண்டு. அடுத்த கொஸ்டின், தொகாநிலை தொடர் டேஷ் வகைப்படும்? 7, 5, 9, 8. ஸோ இதுல எத்தனை வகைப்படும் இந்த தொகாநிலை தொடர்? ஆல்ரெடி நம்ம தொகை நிலை தொடர் பார்த்தோம் இல்லையா? ஸோ இப்ப தொகாநிலை தொடர் எத்தனை வகைப்படும்? ஈஸியான கொஸ்டின் தான், 9 வகைப்படும். ஓகே, அடுத்த கொஸ்டின், நண்பா எழுது குறிக்கக்கூடிய தொடர் என்ன? எழுவாய் தொடர், பெயரச்ச தொடர், வினை முற்று தொடர், விழி தொடர். ஓகே, இதுல இந்த நண்பா எழுது அப்படிங்கிறது வந்து என்னது? ஒரு விழித்தொடர் தான். ஏன்னா ஆப்ஷன் டி தான் வரும். நண்பா அப்படிங்கிறது வந்து ஒருவரை அழைக்கக்கூடியதா இருக்கு. இந்த விழித்தொடர் அப்படிங்கிறது விழினா அழைத்தல் அப்படிங்கிற பொருள்ல வரும். ஓகே, அடுத்த கொஸ்டின், சால சிறந்தது குறிக்கும் தொடர் வேற்றுமை தொடர், உரிச்சொல் தொடர், இடைச்சொல் தொடர், பெயரச்ச தொடர். ஸோ அந்த சாலை அப்படிங்கிற சொல் வந்து எங்க வரும் அப்படின்னு உங்களுக்கு தெரியும்னா இதுக்கு நீங்க ஆன்சர் வந்து ஈஸியா சூஸ் பண்ண முடியும். ஓகே, மா, தவ, சால, நனி, கூர், களி இதெல்லாம் என்னது? ஓகே, இது எல்லாமே வந்து உரிச்சொற்கள். ஸோ அந்த உரிச்சொற்களை தொடர்ந்து
சொற்கள் வந்திருக்கிறதுனால இது ஆப்ஷன் பி உரிச்சொற்றொடர் அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். அடுத்த கொஸ்டின், காசி காண்டம் என்பது டேஷ். காசி நகரத்தின் பெருமையை பாடும் நூல், காசி நகரத்தின் வரலாற்றை பாடும் நூல், காசி நகரத்தை குறிக்கும் மறுபெயர், காசி நகரத்திற்கு வழிபடுத்தும் நூல். காசி காண்டம் அப்படிங்கிறது என்ன? ஓகே, இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ, காசி நகரத்தின் பெருமையை பாடக்கூடிய நூல். அடுத்த கொஸ்டின், சரியான தொடரை தேர்வு செய்க. தமிழர் பண்பாட்டில் தனித்த வாழை இலைக்கு இடம் உண்டு. தமிழர் வாழை இலைக்கு பண்பாட்டில் தனித்த இடம் உண்டு. தமிழர் பண்பாட்டில் வாழை இலைக்கு தனித்த இடம் உண்டு. தமிழர் வாழை பண்பாட்டில் தனித்த இலைக்கு இடம் உண்டு. ஸோ இது ஒரு முக்கியமான ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், நிறைய தடவை ரிப்பீட்டடா கேட்டிருக்காங்க. ஓகேவா? இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி, தமிழர் பண்பாட்டில் வாழை இலைக்கு தனித்த இடம் உண்டு. அடுத்த கொஸ்டின், பழமொழியை நிறைவு செய்க. இதுவும் வந்து முக்கியமான ஒரு கொஸ்டின், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். ஓகே, உப்பில்லா டேஷ். சோற்றுக்கு ஒரு சோறு பதம், மீறினால் அமிர்தமும் நஞ்சு, உள்ளளவும் நினை, பண்டம் குப்பையிலே. இந்த உப்பில்லா அப்படிங்கறத தொடர்ந்து என்ன போட்டா ஒரு பழமொழி நமக்கு கிடைக்கும்? ஓகே, இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி, உப்பில்லா பண்டம் குப்பையிலே அப்படிங்கிறது தான் ஒரு பழமொழி. ஓகே, அடுத்த கொஸ்டின், திருக்குறள் தெளிவுரை என்ற நூலை எழுதியவர் கி. ராஜநாராயணன், வ.உ. சிதம்பரனார், மருத்துவர் கு. சிவராமன், உதயசங்கரன். இதுல யார் வந்து திருக்குறள் தெளிவுரை அப்படிங்கிற அந்த நூலை எழுதுனது? ஓகே, இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி, வ.உ. சிதம்பரனார். அடுத்த கொஸ்டின், கலைச்சொல் தருக. காப்பிய இலக்கியம் அப்படிங்கிற சொல்லுக்கான கலைச்சொல் என்ன? எபிக் லிட்ரேச்சர், ஃபோக் லிட்ரேச்சர், கிளாசிக்கல் லிட்ரேச்சர், ஆன்சியன் லிட்ரேச்சர். ஏஷியன் லிட்ரேச்சர். எபிக், ஃபோக், கிளாசிக்கல், ஏஷியன். ஓகே, காப்பிய இலக்கியம் அப்படின்னா எபிக் லிட்ரேச்சர். அடுத்த கொஸ்டின், கலைச்சொல் தருக. ரீஜனல் லிட்ரேச்சர், நாட்டுப்புற இலக்கியம், நவீன இலக்கியம், வட்டார இலக்கியம், செவ்விலக்கியம். ரீஜனல் லிட்ரேச்சர் அப்படின்னா வட்டார இலக்கியம். அடுத்த கொஸ்டின், கோடிட்ட இடத்தை நிரப்புக. அரியவற்றுள் எல்லாம் டேஷ் பெரியாரை பேணி தமரா கொளல். பெரிதே, சிறிதே, அறிவே, அரிதே. அரியவற்றுள் எல்லாம் அரிதே அப்படிங்கிறது தான் ஒரு ஆப்ஷன் டி தான் இதுக்கு ஆன்சர். ஓகே, அடுத்த கொஸ்டின், வேலோடு நின்றான் இடுவென்றது போலும் கோலோடு நின்றான் இரவு. இடம்பெற்றுள்ள அணி என்ன? எடுத்துக்காட்டு உவமையணி, உவமையணி, பிரிது மொழிதல் அணி, வேற்றுமை அணி. வேலோடு நின்றான் இடுவென்றது போலும் கோலோடு நின்றான் இரவு. ஆன்சர் வந்து ஆப்ஷன்
பி உவமை அணி. அடுத்த கொஸ்டின், சாரி 25 கொஸ்டின்ஸ் முடிஞ்சிருச்சு. ஸோ நம்ம இப்போ டோட்டலாக வந்து ஒரு 25 கொஸ்டின் பார்த்துருக்கோம். ப்ளஸ் நான் எக்ஸ்ட்ரா உங்களுக்கு ஒரு கொஸ்டின் கேட்டிருக்கேன். இதுக்கான ஆன்சரை வந்து நீங்கள் வந்து கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க. இந்த 25 கொஸ்டினுக்கு நீங்கள் எத்தனை கொஸ்டின்ஸ் வந்து ஆன்சர் கரெக்டாக பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற உங்களோட மார்க்ஸையும் தெரியப்படுத்துங்க. ஓகேவா? உங்களுடைய நேமு, அப்புறம் இந்த ஒரு கொஸ்டினுக்கான ஆன்சர், அப்புறம் உங்களுடைய டோட்டல் மார்க். ஓகேவா? இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் தெரியும் அப்படின்னா 26க்கு எத்தனை மார்க் அப்படிங்கிறத கூட டோட்டல்னு சொல்லி 25கா இல்லை 26கா ரெண்டுல ஏதாவது உங்களுடைய ஒரு டோட்டல் மார்க்கை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஓகேவா? இந்த மூணும் சேர்த்து ஒரு மெசேஜ் மாதிரி கமெண்ட்ஸ்ல போட்டு விடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த லைவ் டெஸ்ட் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நம்புறேன். இது மாதிரி அடுத்து வேற ஒரு லைவ் டெஸ்ட்ல உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது கமலி ஃப்ரம் கே குரு அகாடமி. தேங்க்யூ.